Dear plus one commerce students, good morning. Let us continue the 27th chapter, Facilitators of International Business in the plus one commerce. பன்னாட்டு வணிகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். Today we will discuss 27.04 South Asian Association for Regional Cooperation, SAARC, South Asian Association for Regional Cooperation, SAARC, தெற்காசிய நாடுகளினுடைய வட்டார ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பு. இந்த பாடத்தில் இந்த தகவலை பார்க்க இருக்கிறோம். South Asian Association for Regional Cooperation is the regional intergovernmental organization and geopolitical union of the nations in South Asia. South Asian Association for Regional Cooperation is the regional intergovernmental organization and geopolitical union of the nations in South Asia. The member countries include Afghanistan, Bangladesh, Bhutan, India, Nepal, Sri Lanka, Pakistan and Maldives. It was established on 8th December 1985. It was founded at Dhaka in Bangladesh. தெற்காசிய நாடுகளினுடைய பிராந்திய ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பு தெற்காசிய நாடுகளுக்கிடையேயான அமைப்பாகும். தெற்காசிய நாடுகளின் பிராந்திய ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பு தெற்காசிய நாடுகளுக்கிடையேயான அமைப்பாகும். இது அந்த நாடுகளோட புவியியல் சார்ந்த அரசியலுக்கான கூட்டமைப்பாகும். இந்த அமைப்பில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் அப்புறம் மாலத்தீவுகள் ஆகிய நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. இந்த அமைப்பு 1985 டிசம்பர் 8 அன்னைக்கு நிறுவப்பட்டது. இதோட அலுவலகம் வங்காளதேசத்தில் டாக்காங்கிற நகரத்தில் அமைந்திருக்கிறது. Let us see the advantages of SAARC. Let us see the objectives of SAARC. The objectives of SAARC includes the following. SAARC அமைப்பினுடைய நோக்கங்கள் பார்க்க இருக்கிறோம். SAARC அமைப்பினுடைய நோக்கங்கள் பார்க்க இருக்கிறோம். Promoting welfare of people of Asia. Promoting welfare of people of Asia. ஆசிய பகுதி மக்களோட நலனை மேம்படுத்துவது இதனுடைய நோக்கமாகும். Achieving economic growth, social program and cultural development in member countries. உறுப்பு நாடுகளோட பொருளாதார வளர்ச்சிக்கான சமூக வேலை திட்டம் அப்புறம் கலாச்சார அபிவிருத்தி இது மற்றொரு குறிக்கோளாக கொள்ளப்படுகிறது. Strengthening self-reliance among members. Strengthening self-reliance among the members. உறுப்பு நாடுகளுக்கு இடையில் சுய நம்பிக்கையை வலுப்படுத்துறது. Strengthening cooperation among the members as well as with other developing countries and international and regional organization. உறுப்பினர் நாடுகளுக்கு இடையில் கூட்டுறவை மேம்படுத்துவது அப்புறம் பிற வளரும் நாடுகள் சர்வதேச வட்டார அமைப்புகளுக்கு இடையில் கூட்டுறவை வலுப்படுத்துவது இதனுடைய நோக்கமாகும். Maintaining peace among the member nations in the region. உறுப்பினர் நாடுகளுக்கு இடையில் அமைதியையும் சமரச போக்கையும் நிலைநாட்டுதல் இதனுடைய குறிக்கோளாகும். கவுன்சில் சபை
At the top of SAARC is represented by the heads of member nations. It meets once in 2 years. The headquarters is located in Nepal. SAARC Secretariat is headed by the Secretary General appointed by 2 members. Appointed by the members. SAARC உறுப்பினர் நாடுகளுக்கு இடையில் தலைவர்கள் அடங்கிய சபையே, SAARC நாடுகளோட உறுப்பினர்களினுடைய தலைவர்கள் அடங்கிய சபையே அதிக அதிகாரம் கொண்ட அமைப்பாகும். இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடுகிறது. நேபாளத்தில் இது இருக்குது. SAARC செயலகம் உறுப்பினர்களால் நியமிக்கப்படும் செயலாளர் தலைமையில் செயல்படுகிறது. Functions of SAARC are highlighted. SAARC கூட்டமைப்பினுடைய பணிகள் என்னென்னு பார்க்க இருக்கிறோம். In your book bag also there is a short answer question. Mention the functions of SAARC, any 3. Mention the functions of SAARC, any 3. Monitoring and coordinating the development program. வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கிறது அப்புறம் ஒருங்கிணைக்கிறது இதனுடைய பணி. Determining inter-sectoral priorities. Inter-sectoral priorities. நாடுகளுக்கு இடையில், SAARC நாடுகளுக்கு இடையில் பிராந்திய முன்னுரிமையை தீர்மானிக்கிறது. Mobilizing cooperation within and outside the region. பிராந்தியத்திற்கு உள்ளேயும் அப்புறம் வெளியேயும் ஒத்துழைப்பு திரட்டுதல். Then the last function, dealing with the modalities of financing. உறுப்பு நாடுகளுக்கு நிதி உதவி செய்யும் நடைமுறைகளை கையாளுவது ஆகியவை இதனுடைய பணிகளாகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.